வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் சங்கர் அப்படிங்கிற நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, சிவி ஷாமி 14 சிவி உங்களுக்கு டெமோ மொபைல்ஸ் கிடைக்குது, 25,000 ரூபாய்க்கு 8 months வாரண்டியோட கிடைக்குது, வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. தாராளமாக எந்த டிவைஸ்னாலும் நீங்கள் வாங்குறத பற்றி பிரச்சனை இல்லை, பட் நல்லா செக் பண்ணிக்கோங்க. நான் நிறைய இடத்துல அதான் சொல்கிறேன், டிவைஸோட ஓவரால் குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க, டிவைஸோட ஆக்சசரிஸ் என்னெல்லாம் வருதுங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. பாக்ஸோடு கிடைக்குதுன்னா இன்னும் குட், ஏன்னா உங்களுக்கு 8 months வாரண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த 8 months வாரண்டி எப்படி கிளைம் பண்ண முடியும் அதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சிம் கார்டு இன்செர்ட் பண்ணி நெட்வொர்க் ரிலேட்டடான எல்லா விஷயங்களையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ டியூவல் சிம் அப்படின்னு வரும்போது 2 சிம் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இது சிம்னா கொஞ்சம் கஷ்டம் தான், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஃபிசிக்கல் சிம் அப்படின்னு வரும்போது நீங்கள் இதை செக் பண்ணலாம். போர்ட் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்பீக்கர் வால்யூம் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சிலர் வந்து இதுக்கு முன்னாடி அந்த டிவைஸ் எங்கே இருந்துன்னு நமக்கு தெரியாது, உள்ள மண்ணோ இல்லாட்டி தண்ணியோலாம் போயிருந்ததுன்னா ஸ்பீக்கரோட குவாலிட்டி பாதிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு டிஸ்டார்ஷன் ஃபீல் ஆகும். 100% வால்யூம் வைக்கும்போது டிஸ்டார்ஷன் ஃபீல் ஆகும். பட் சிவி எப்படிப்பட்ட ஃபோன் அப்படின்னா ரொம்ப லவுடான ஃபோன் கிடையாது. அதே சமயம் நீங்கள் லிசன் பண்ணக்கூடிய பாட்டோ இல்லாட்டி வீடியோ பார்க்கும்போது வரக்கூடிய ஆடியோவோ அதெல்லாம் டிஸ்டார்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி தான் அதில் வால்யூமே இருக்குது, ரொம்ப பூஸ்ட் பண்ணவே இல்லை. அதனால் இதெல்லாமும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டிவைஸ் எடுத்தாலும் உங்களுக்கு என்றைக்குமே ஏமாற்றம் இருக்க போகிறது கிடையாது. ஃப்யூச்சர் இஷ்யூஸ் அப்படிங்கிறது கார்டு, ரைட்டிங் இன் மை ஹெட்டு, அவ்வளோதான். ஏன்னா எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஆகும், என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா எப்போனாலும் எந்த ஃபோன்லனாலும் போர்டு இஷ்யூ வரலாம், இல்லாட்டி எந்த ஃபோன்லனாலும் டிஸ்பிளே இஷ்யூ வரலாம். ஸோ இதெல்லாமே வந்து அட் அவர் ஓன் ரிஸ்க், அப்படி தான் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு வாங்குங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து, வேறு எதுவும் இல்லை. அப்புறம் முகமது அப்படிங்கிற நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ நான் இப்போ A53 யூஸ் பண்ணுறேன், மொபைல் மாற்றணும்னு இருக்கேன். ஸோ இப்போ S22 அல்ட்ரா வாங்கலாமா? எனக்கு ஒன்லி ஃபார் மீடியா தான் முக்கியம், கொஞ்சம் கேமரா யூஸ் பண்ணுவேன். அப்புறம் அவ்வளோதான், ப்ளீஸ் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் இப்போது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் அல்ட்ரா 45,000 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 45,000 ரூபா கொடுத்து அல்ட்ரா வாங்குறது வந்து ஒர்த்து தான். ஆனால் அதே சமயம் வந்து இதோட கம்மி ப்ரைஸுக்கும் அல்ட்ராலாம் வந்துச்சு. இதுக்கப்புறம் இன்னும் S25 அல்ட்ரா வெளியில் எட்டி பார்க்கும்போது 22 அல்ட்ராலாம் இன்னும் அதெல்லாம் பாதாளத்துக்கு போக தான் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 39, 35 இப்படிலாம் மாற ஆரம்பிக்கும், டிபெண்டிங் ஆன் த ஸ்டோரேஜ் வேரியன்ட் அந்த மாதிரிலாம் மாறும். சரி, மொத்தம் இந்த 22 அல்ட்ரா நல்ல ஃபோனா அப்படின்னு கேட்டால் மீடியா கன்சம்ஷனுக்கு சூப்பரான ஒரு ஃபோனு, செம்ம கர்வ்டு பேனல், பார்க்க போனால் அல்ட்ரா சீரீஸ்லேயே இருக்கிறதே பெஸ்ட் அல்ட்ரா மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ இது எல்லாமே அதோட ப்ரோஸ் தான். கான்ஸ்னு வரும்போது 8 Gen 1 ஒரு கானு, அது வந்து எப்பயுமே ஹீட் ஆகும்னு சொல்ல மாட்டேன், பட் அக்கேஷனலாக ஹீட் ஆகலாம், ஆகும்போது கொஞ்சம் கடியாக இருக்கும். பேட்டரி லைஃப் இந்த மாதிரி ஹீட் ஆகும்போது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஹீட் ஆகிற ஃபோனில் பேக் டோர் எப்பயுமே பொழந்துக்கிட்டு வரலாம். ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆகலாம். அது வந்து அதுக்காக வாரம் ஒருக்கு ஆகும்லாம் கிடையாது, ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒருக்க ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்க ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கிட்டேருந்து நீங்கள் வாங்கி சப்போஸ் கேமிங் மாதிரியான ஆஸ்பெக்ட்லாம் ட்ரை பண்ணுறீங்க, இல்லாட்டி உங்கள் ஃபோன் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக சொல்கிற மாதிரிலாம் இருக்குன்னா அந்த டோர் வந்து பாப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து என்னென்னா க்ரீன் லைன் இஷ்யூ. S22 அல்ட்ராவில் எப்படி ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்குன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே பஞ்சுவல் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சைடில் க்ரீன் லைன், இதுதான் அதிகமாக ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. குறுக்கால இந்த மாதிரி இப்படி வெர்டிகலாக விளறதோட ஹாரிசாண்டல் லைன், அதுவும் ஒரு பட்டையாக விளற மாதிரியானது தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன் இதில் S22 அல்ட்ராவில். ஸோ அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி அல்ட்ரா வந்து சூப்பர் ஃபோன் தான் தெரியுது. இந்நேரம் வந்து நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவ்வளோ குறைய சொல்லிவிட்டு அப்புறமா நல்ல ஃபோன்னு சொல்கிற பற்றியா, அங்கே நிற்கிறையா நீ அப்படின்னு. என்னங்க பண்ணுறது, S22 அல்ட்ரா மீதி எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நல்லா இருந்தது. கேமரா ஆஸ்பெக்டில் சூப்பராக இருக்குது, வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் சூப்பராக இருக்குது, S Pen யூஸ் பண்ண முடியுது, நிறைய அட்வான்டேஜ் ஃபீல் ஆச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, நல்லா இருக்குன்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அது மட்டுமா அதில் 40 MP செல்ஃபி ஷூட்டர் இருந்தது, அதுவும் கூட நல்லா தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் அப்படி தான். ஸோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அது கூடவே ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். அடுத்து ரமேஷ்குமார் வந்து 200 மொபைலுக்கு 35 வாட் ஹானர் சார்ஜர் யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட ஹானர் சார்ஜரே இருக்குது, பழைய ஹானர் ஃபோனோட சார்ஜர் வச்சுருக்கேன், ஹுவாவே ஃபோனோட சார்ஜர் வச்சுருக்கேன்னா அதுவும் இதில் ஒர்க் ஆகும், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், சரியா? அதனால் அதுவே போதும். மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழைய சார்ஜர்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, 65 வாட் இல்லாட்டி 35 வாட் நம்மகிட்ட வந்து ஏதாவது PD சார்ஜர் இருக்குன்னு வைங்களேன், ஜென்ரலாக உள்ளது ஜெனரிக் சார்ஜர் இருக்குது, PD ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அதுவே ஒர்க் ஆகும். அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் வருத்தப்பட வேணாம், தாராளமாக நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்புறம் மிடில் ஈஸ்ட் மீடியா அப்படிங்கிற நண்பர் வந்து ரியல்மி XT, அதாவது ரியல்மி XTக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். எப்படின்னா, அன்றும் இன்றும் என்றும் XT வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஃபோன். அது மட்டும் இல்லாமல் அதில் ஃபஸ்ட் டைம் வந்து 64 மெகாபிக்சல் சென்சாரோட வரும்போது ஃபுல் 64 மெகாபிக்சலுக்கும் நம்ம அவுட் எடுக்க முடியும். அதே சமயம் வந்து அதில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் செமையாக இருந்தது. இப்பயும் கூட என்கிட்ட XTயோட ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. என்றைக்காவது முடிஞ்சால் அந்த மாதிரி ஒரு ரெட்ரோ ரீவிசிட் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரெட்ரோ ஃபோன் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம XT. இந்த நீங்கள் ரியல்மி XTயில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 712 இருக்கும். நல்ல ஒரு ஃபோனு, நல்ல பேனலு, எல்லாமே நல்லா இருந்தது. அன்றைக்கி டேட்டுக்கு வந்து நம்மளை அசத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ரியல்மி ஆச்சரியப்பட வச்சாங்க, இப்போ நல்ல ஃபோன் கொடுக்க முடியுமா இந்த பட்ஜெட்டில், இந்த மாதிரி தான். ஏன்னா ரியல்மிக்கிட்டே நிறைய ஃபோன்ஸ் அப்போ நல்லா தான் வந்துட்டு இருந்தது. ரியல்மி 3 Pro ஒரு ஐகானிக் டிவைஸ் தான். அதில் இருக்கக்கூடிய ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 1+60 இருந்த கேமரா. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல டிவைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தவங்க தான் ரியல்மி, இப்பயும் கொடுக்குறாங்க. ஆனால்
இப்போ GT60 GT6 பற்றி நம்ம எவ்வளோ பெருமையாக பேசுகிறோம், ஆனால் அவங்களோட நம்பர் சீரிஸ் பற்றி நம்ம எப்பயாவது வாய திறக்கிறோமா? 13 சீரிஸ் இருக்குது, 12 சீரிஸ் இருக்குது. ஏன்னா ஏதோ நடக்குதுங்க, பழைய மாதிரி இல்லை, ரியல்மி முன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிறது உண்மை. GT சீரிஸ் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது, அது வந்து அக்செப்டபிள். மற்ற டிவைசஸ் எல்லாமே ரியல்மியில் நம்ம வந்து சாலிடாக பேசவே மாட்டேங்கிறோம். சரி, அப்படியே வந்து அண்டர் 20K இருக்க ரியல்மி ஃபோன் பற்றி பேசலாமான்னா அங்கே நார்சோ நல்லா இருக்குது. இதுவும் நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். ஸோ XT செம்ம ஃபோனுங்க இன்னி வரைக்கும், சூப்பர். அப்புறம் தினேஷ்குமார் என்ன கேட்குறாருன்னா, பிளானிங் டு பை அன் IEM, ஐ எம் யூசிங் சாம்சங் M30s விச் ஹேஸ் 3.5mm jack, so planning to upgrade my phone, should I buy IEM with type C or 3.5mm அப்படின்னு கேட்டிருக்காரு. DAC கன்வெர்ட்டர் மாதிரியான விஷயங்கள். ஸோ இதுக்கு தான் வந்து அந்த ஃபியோவோட JD1ஓட பிக்கஸ்ட் அட்வான்டேஜை நான் இதை தான் பார்க்குறேன். வாங்கும் போதே டைப் சி வாங்கிட்டா அது டேக்கோடே வந்துடுதுங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதிலே ப்ரொஃபைல்லாம் வேறு இருக்குது. அதை நீங்கள் வந்து நம்ம ரிமோட் கீ வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த வால்யூம் அப்பு டவுனு, கால் கட்டு அட்டனு, ப்ளே பாஸுக்கு பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சே நம்ம வந்து ப்ரொஃபைல் ஸ்விட்ச் பண்ணலான்றதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ். அதனால தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா, இவ்வளோ IEMஸ்க்கு மத்தியில் அந்த JD1ஓட ஃபியோ வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃபியோ JD1 டைப் சி அந்த மாதிரி ஏதாவது எல்லாருமே பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. இதை தவிர நீங்கள் வாங்குறதா இருந்தால் இன்கேஸ் டெடிகேட்டடாக டேக் வாங்க ரெடினா கூட நீங்கள் டைப் சி டேக் வாங்க முடியும், அதுவும் நீங்கள் வாங்கலாம். ஸோ இது நல்ல ப்ராடக்ட்டுங்க, நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு டைப் சி வாங்கிறது நல்லது. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் M30sலேருந்து அடுத்த ஃபோனுக்கு மூவ் ஆக போகிறீங்க. மூவ் ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 20 to 25K அந்த மாதிரியான பட்ஜெட்டில் நீங்கள் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் வந்து டைப் சி தான் இருக்குது, 3.5mm கிடையாது. அடுத்து வந்து ஹரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ப்ளீஸ் அப்லோட் Honor 200 Pro டீடைல்டு வீடியோ. கண்டிப்பாக நான் டீடைல் வீடியோ சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்பவே குட்டு. தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து சிவியோட இது கண்டிப்பாக பெட்டர் தான். நிறைய ஆஸ்பெக்டில் வந்து என்னால் பார்க்க முடியுது. ஒரே மாதிரியான சுச்சுவேஷனை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சிவி வந்து லைட்டாக வார்ம் ஆகுதுன்னா இது வார்ம் ஆகாது. சிவி அந்த வார்ம்னஸ்லேருந்து இன்னொரு 2 டிகிரி எக்ஸ்ட்ரா போகும்போது தான் இது வார்ம் ஆகுது. ஸோ இப்படி தான் இருக்குது. சரியா, அதனால் வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட் மாதிரியான ஏரியாலையும் அது நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பேட்டரி லைஃபும் பார்த்தீங்கன்னா சிவியோட இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே ஸ்டாண்ட் அவுட். பட் சிவி எப்படி இருக்குன்னு பார்த்தா அவங்க ஃப்ரண்ட் கேமராவில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. ஃப்ரண்ட் கேமரா தான் சிவியோட USP. எனக்கு தெரிஞ்சு வந்து சிவி விற்கிறதா இருந்தால் அது ஃப்ரண்ட் கேமராக்காக மட்டும் தான் விற்பாங்க. இது வந்து எப்படின்னா ஃப்ரண்ட் as well as ரியர் ரெண்டுமே ஓகே. ஃப்ரண்ட்டில் வந்து இதை சிவி கொஞ்சம் போடும், இதோட சிவி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இந்த ஃப்ரண்ட்டில் 50 MP கொடுத்துட்டு இருந்த கேங்லேயே வந்து Reno 12 Pro அல்ட்டியாக இருந்ததுல்ல, ஸோ அந்த மாதிரி இப்போ சிவி வந்து ஃப்ரண்ட்டில் 32 MP கொடுத்தாலுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா மேக்ஸிமம் நாய்ஸ் சப்ரஷன் அல்காரிதமும் நல்லா இருக்குது, ஃபேஸ் டீட்டெயில் மாதிரியான விஷயங்களை காட்டுறதுலையும் நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஆச்சரியப்படுத்துகிற விதமாக இருந்தது. இது என்னது செல்ஃபி கேமரானாலே ஷவுமியை நம்ம அசிங்கம் தான் படுத்துவோம், சரியா, அவ்வளோ கேவலமாக இருக்கும். ஏன்னா ஷவுமி 12 Proவாக இருக்கட்டும், 13 Proவாக இருக்கட்டும், அதிலெல்லாம் எடுக்கிற செல்ஃபியெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரியரில் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பான், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜோக்கராக இருப்பான். ஆனால் இப்போ ரியல்மி எல்லா தரப்புலையும், ரியல்மின்னு சைனீஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட் கேமராவில் சொதப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இப்போது உங்களுக்கு ஷவுமி சிவியும் ஃப்ரண்ட் கேமரா நல்லாயிருக்கு. ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் என்ன கேட்டிருக்காருன்னா, Pixel 7 ஜியோ மாடலில் 27K வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர். 27K Pixel 7 வந்து நல்ல ஒரு டீல் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தான் தெரியுமே, எல்லா பிக்சல் ஃபோன்ஸுமே மோஸ்ட்டாக வந்து 128GB தான். அந்த 7 சீரிஸ்லாம் நம்ம பார்க்கும்போது 128 தான். இப்போ 8ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது லோயஸ்ட் ப்ரைஸில் இருக்கிறது 128 தான். 256 வாங்குறதா தான் 40க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் போகிறது எப்பயுமே பெட்டர் தான். ஏன்னா இல்லாட்டி நம்ம கூகுள் ஒன் இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்ட்ரா போட்டு தான் நம்ம வந்து டிரைவ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா அடிக்கடி பேக்கப் எடுக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு லேப்டாப்போ இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருந்ததுன்னா பெட்டர். ஆனால் இதுலேயும் ஒரு பயம் இருக்குங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்ட் டிஸ்க் வாய பழந்துருச்சு ப்ரோ, மொத்த டேட்டாவும் வீணாக போச்சு ப்ரோலாம் வருத்தப்படும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அந்த சுச்சுவேஷன் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து க்ளவுடு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறது நல்லதுன்னு தான் தோணுது. அதுவும் ஒரிஜினல் குவாலிட்டியில் அப்லோட் பண்ணாமல் ஹை குவாலிட்டியில் அப்லோட் பண்ணி சமாளிச்சுக்கணும்னு தான் தோணுது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா Pixel 7 27K அப்படின்னா சூப்பர் தான், நல்ல டீல். ஃபன்ஸ் அரினா எப்போ வரும்? நல்ல கேள்வி. ஃபன்ஸ் அரினா எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இப்போதைக்கு ஃபன்ஸ் அரினா எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஃபன்னாக ஒரு வேளை ஷோவில் வேறு ஏதாவது நடந்ததுன்னா மேபி ஃபன்ஸ் அரினா வந்து திரும்ப எவால்வ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது என்னன்னா, ஃபன்ஸ் அரினா பூம் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைமில் தான் பூம் ஆச்சு. ரீசன் என்னன்னா, எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்ல டைம் இருந்தது, நிறைய பேர் வீட்டில் இருந்தாங்க, ட்ராவல் டைம் கட் ஆச்சு, நிறைய பேர் ஸ்கூலு காலேஜுக்கெலாம் போகல. ஸோ அந்த மாதிரி பசங்க பண்ணது தான் அந்த மீம்ஸ் எல்லாமே சொல்ல முடியுமே தவிர, டெடிகேட்டடாக இப்போ எல்லாருமே பிஸி ஆகிட்டாங்க. எப்படி நாங்கள் பிஸியாக இருக்குமோ அதுமாதிரி நீங்களும் பிஸியாக இருப்பீங்கன்னு நல்லாவே தெரியும். அதனால் இப்போ ஃபன்ஸ் அரினா வரது கொஞ்சம் கஷ்டம் தான், பார்க்கலாம் எப்படின்னு. ஓகேயா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, யோகேஷ் என்ன கேட்டிருக்காருன்னா, Honor 200 Poco F6 Moto Edge 50 Neo அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு 3 to 4 years யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி இனிமேல் போட்டலாமான்னு கூட தோணுது. 3லேருந்து 5 வருஷம், ஏன் 10 வருஷம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் எந்த ஃபோன் எப்படி, எங்கே, என்ன, ஏதாவது இஷ்யூ வருமா வராதா யாருக்கும் தெரியாது. சரியா, நீங்கள் கேட்டிருக்க இந்த 3 ஃபோனில் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, Honor 200 Poco F6 Moto Edge 50 Neo. இதை எத்தனை ஆஸ்பெக்டில் சொல்லலாம்னு சொல்கிறேன். பில்டு குவாலிட்டி அப்படின்னு வரும்போது Honor 200 கொஞ்சம் ப்ரீமியமாக ஃபீல் ஆகும். Moto Edge 50 வேறு லெவல், Edge 50 Neoவும்
சூப்பராக இருக்கும். போக்கோ F6 தான், ஆனால் இந்த மூணுத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்டடிலி பில்டாக ஃபீல் ஆகும். ஆனால் எல்லாமே பிளாஸ்டிக்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தாலும் அதில் ஸ்டடிலி பில்டு வந்து செம ஸ்டடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இத்தனைக்கும் அதுவும் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும் போக்கோ F6. ஆனால் அந்த ஃபீல் கொடுக்கும் இதில். ஆனால் லுக் ஆஸ்பெக்டில் உள்ளே வரும்போது என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, எட்ஜ் 50 நியோ வந்து என்னதான் ஃப்ளாட் மாதிரி இருந்தாலும் வேற லெவலில் ஒரு லுக்கை டெலிவர் பண்ணோம். அதோட சைஸ் ஒரு ஃபேக்டர்னு சொல்லலாம். ஹானர் 200 சூப்பராக இருக்கும். லாஸ்ட் பிளேஸ் கோஸ் டு லுக் ஆஸ்பெக்டில் F6. இது பர்ஃபார்மன்ஸ் பாயிண்ட்ல இதை பார்த்தோம் அப்படின்னும் போது F6 ஃபர்ஸ்ட் வந்துடும், செகண்ட் வந்து ஹானர் வந்துடும், தேர்ட் வந்து மோட்டோ எட்ஜ் 50 நியோ வரும். இதுவே பேட்டரி பேக்கப் அப்படின்னு வரும்போது ஹானர் 200 வந்துடும், எட்ஜ் 50 நியோ வந்துடும், அப்புறமா தான் போக்கோ F6 வரும். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஹானர் வந்துடும், F6 வந்துடும், அப்புறம் தான் எட்ஜ் 50 நியோ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் மாறுங்க. இப்போ நேட்டிவாக சார்ஜிங் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல என்ன ஆகிடும்னா ஹானர் வந்து 100 வாட் வரைக்கும் போகும், போக்கோ வந்து உங்களுக்கு 90 வாட் போகும். அப்போ பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் நீங்கள் யோசிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த செக்மெண்ட்டை யோசிக்கிறீங்க, எந்த பாயிண்ட்டை யோசிக்கிறீங்க, எதை பேஸ் பண்ணி இந்த ஃபோனை எவால்வேட் பண்ணுறீங்க, அதை பேஸ் பண்ணி என்ன ஆகுனா ஃபோனோட ரேங்கிங் மாறும். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்ல வந்தேன். ஸோ 3 to 4 இயர்ஸுங்கிறது நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஷிங்சான் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணியிருந்தாப்புல. ஸோ இவர் வந்து S23 அல்ட்ரா வாங்கியிருக்காருங்க. வாங்கினது என்னன்னு பார்த்தா, இப்போ வாங்கியாச்சு, ஆர்டர் போட்டாச்சு, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஆனால் டெலிவரி வந்து October 17 போட்டு வச்சிருக்கு. உங்களில் எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது? பொதுவாக எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே October 1, 2 தான் போட்டிருந்தாங்க. இவருக்கு மட்டும் 17 போட்டிருக்காங்க. ஏன்னே தெரியல. ஃபஸ்ட்டு செல்லரை இவர் வந்து வெரிஃபை பண்ணாரான்னு கேட்டேன். வெரிஃபை பண்ணுன்றாரு. STPL எக்ஸ்க்ளூசிவ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு செல்லரு. ஸோ இந்த செல்லருக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.3 out of 5 இருக்குது. ஒரு 2987 ரேட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ ரீசனபிளி குட் ரேட்டிங் தான். ஆனால் 1 ஸ்டார் வந்து 10% இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் பகீர்னு இருக்குது. மற்றபடி வந்து அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடுச்சு, பொருளையும் கொடுத்துட்டாங்க, எல்லாம் ஓகே. ஸோ இப்போ அதாவது ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஓகே. பட் டெலிவரி வந்து 17 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிறது தான் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இதில் ஒரே ஒரு பயம் தான். நான் அதனால தான் இவர்கிட்டயும் சொன்னேன், இது வந்து இந்தியன் யூனிட் தானா அப்படிங்கிறது எப்படி ப்ரோ உறுதி பண்ணுறது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ அது ஒன்று தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஏன்னா இவர் அப்ராட்லேருந்து சப்போஸ் இப்போ துபாயிலேருந்து தான் வந்து அதை ஷிப் ஆகி அங்கேருந்து இங்கே வந்து கஸ்டம்ஸ் முடிஞ்சு அப்படி நேரில் வந்து கிடைக்கிறதுனால தான் இவ்வளோ டிலே ஆகுதுன்ற பயமும் எனக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் இவருக்கு வந்து என்ன பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகிராம்லேயே அவரை ரீச் பண்ணி இந்த பதில் நான் சொல்லிட்டேன். அவர் ஆர்டர் போட்டு அவருக்கு 67,280 கிடச்சிருக்கு. ஆஃபர்ஸ், ப்ரொமோஷனல் அப்ளைடு, நோ காஸ்ட் EMI அப்ளைடு எல்லாமே அப்ளை பண்ணி இந்த பட்ஜெட் கிடச்சிருச்சு. இந்தியன் யூனிட் தானான்றதை கேட்டுக்கோங்க. 17ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தயார்னா வெயிட் பண்ணுறதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, இதை வெரிஃபை பண்ணிட்டாலே மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆகிடும். ஒரு 15 நாள் வெயிட் பண்ணால் கையில் பொருள் வர மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் ஃபேக்ட்டு. ஆனால் கடுப்பு தான். 15 நாள் வெயிட் பண்ணி வாங்குறதெல்லாம் வந்து ரொம்ப டூ மச்சு தெரில. பட் கொடூரமாக தான் இருக்குது. பார்ப்போம் இவர் என்ன அப்டேட் பண்ணுறாரோ அதை பொறுத்து நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் தலைவருக்கு சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இதை நினைக்கும் போது எனக்கும் இரிட்டேட்டிங்காக தான் இருந்தது. ஸோ ஆன்லைனில் பொருள் வாங்கும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் வர வாய்ப்பு இருக்குங்க. எத்தனை தடவை நான் இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் உங்கள் எல்லாருக்கிட்டே சொல்லியிருப்பேன். ஏன்னா நீங்கள் டெலிவரி டேட்டை மறக்காமல் பார்த்துக்கோங்க, யார் செல்லருங்கிறத நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க, நிறைய பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிறது எப்பயுமே நல்லது. ஏன்னா இப்போது ஒருத்தர் வந்து நமக்கு 70,000 ரூபாய்க்கு இல்லாட்டி ஆஃபர்லாம் போட்டு 68,000 67,000 வந்து S23 அல்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது வந்து நல்லது தான், சூப்பர் ஆஃபர் தான். ஆனால் இவ்வளோ கம்மியாக எப்படி கொடுக்க முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம டக்குன்னு யோசிக்கணும். ஏன்னா பொதுவாக வந்து இப்போ அமேசானே என்ன போடுறான் அப்படின்னா 69,999 போட்டு தான் ஸ்டார் போட்டு வச்சுருந்தான். அப்போ கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை ஆகியே 70,000 ரூபாய்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் போட்டிருந்தான். அதுக்கும் கீழே போகுதுன்னு போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் அப்ளை ஆகி சம்டைம்ஸ் கீழே போகலாம். பட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எதுவுமே இங்கே அப்ளை ஆகலை. அப்படி இருந்தாலும் 67 சம்திங் போகுதுங்கிற போது கிரேசி டீல் தான். ஆனால் அது இந்தியன் யூனிட்டா அப்படிங்கிறது தான் இப்போ பயம், வேறு எதுவும் கிடையாது. மோஸ்ட்டாக S23 அல்ட்ராவில் 8 Gen 2 இருக்கிறனால இது வரைக்கும் பிரச்சனைகள் பெருசாக எதுவுமே கிடையாது. இன்கேஸ் 1 இயர்க்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா தான் அது இந்தியன் யூனிட்டாக இல்லாத பட்சத்தில் நமக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்படி மற்றபடி ஒரு 2 வருஷம் கழிச்சு ஏதாவது சின்ன ப்ராப்ளம், பேட்டரி மாற்றணும் அப்படின்னா அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. பேட்டரி மாற்றுறதெல்லாம் பொதுவாக நம்ம வந்து இங்கே ஈஸியாக மாற்றிக்கலாம். ஏன்னா எல்லா டிவைஸ்க்குமே காமனாக ஒரே பேட்டரி தான், அதே 5000 mAh பேட்டரி தான். ஸோ அதிலெல்லாம் ப்ராப்ளம் இருக்காது. பட் போர்டு லெவலில் ஏதாவது இஷ்யூ, போர்டு மாற்றணும் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கடுப்பு தான். அதே மாதிரி இன்கேஸ் அப்ராட் யூனிட்டாக இருந்ததுன்னு வைங்களேன், கொஞ்சம் நல்ல டீலில் S24 அல்ட்ரா கிடச்சிது. நார்மலாக 1 lakh கிட்ட தானே சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லா ஆஃபரும் அப்ளை பண்ணி 1 lakh சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு 90K கிடச்சிது, அதனால் வாங்கணும்னு சொல்லி ஒரு சிலர்லாம் வாங்கிடுறாங்க. அது ஆனால் என்னவாக இருக்கும்னா இந்த மாதிரி அப்ராட் யூனிட்டாக இருக்கும். அதில் ப்ராப்ளம் என்னென்னா, அப்ராட் யூனிட்டாக இருந்ததுன்னா வாரண்டி டைமில் கிளைம் பண்ண போனால் இது அப்ராட் யூனிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் செலவு பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் கூட ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஒரு சிலர் அப்பயும் கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு எதுக்கு ரிஸ்க்கு, நான் இதில் கை வச்சு வேறு ஏதாவது ப்ராப்ளம் வரும், வேறு ப்ராப்ளம் வந்ததுன்னா அப்புறம் நீங்கள் எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, அப்புறம் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு கை வைக்க பயப்படுவாங்க. இதனால தான் கை வைக்க பயப்படுறது. இதுவே இந்தியன் யூனிட்னா கொஞ்சம் தைரியமாக ஏதாவது பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்படி இப்படி ஒர்க் அரவுண்ட் ஏதாவது இருக்கும், அதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் அப்ராட் யூனிட்னா என்ன பண்ணுறது, நாலு பேர் போர்டு லெவல் இஷ்யூ வந்ததுன்னா கூட இதோட மாடல் நம்பர்லேருந்து எல்லாமே வேறையாக இருக்கும். ஸோ அதனால் பயப்படுவாங்க, அதனால தான் தொட மாட்டாங்க. அதனால தான் உங்கள் எல்லாரையும் நானும் வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ரைஸ் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக அப்ராட் யூனிட்டை வாங்கிடாதீங்க. சாம்சங் டிவைஸாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு சில மாடல்ஸாக இருந்தாலும் சரி. இப்போ குளோபல் மாடல் வரும்போது ஹானரும் குளோபல் மாடல் தான். ஹானரும் மிடில் ஈஸ்ட்டில் கிடைக்கும்.
இப்போ ஹானரில் வந்து மேஜிக் 6 ப்ரோ சப்போஸ் அப்ராட்லேருந்து யாராவது இங்கே வந்து 65K விற்கிறாங்கன்னு வைங்க, ஆன்லைன்லேயே லிஸ்ட் ஆகுது 70K லிஸ்ட் ஆகுதுன்னு வைங்க, வாங்கினீங்கன்னா இதே ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது வாரண்ட்டி மாதிரியான ஆஸ்பெக்டில். ஸோ அதனால் எப்பயுமே ரொம்ப கவனமாக இருங்க. கம்மி பிரைஸ்க்கு கிடைக்குதுன்னா இதெல்லாமே நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணால் தான் நீங்கள் சேஃபாக இருக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க, இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை.